பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். கிரீன் சிக்னல் கொடுத்த நெத்தன்யாகு. What a glorious day. Remember this moment. This is history. இஸ்ரேலின் கடைசி பலிக்கு தயாராய் கொண்டிருக்காங்க. இந்த கடைசி சடங்கு இஸ்ரேலில் கட்டாயம் நடக்க வேண்டும் என்று பல லட்சம் இஸ்ரேலியர்கள் காத்து கொண்டிருக்காங்க. இவர்கள் என்ன செய்யறாங்க? இவர்களுடைய சடங்கு எதை எதிர்நோக்கி எதை குறித்ததானது என்று சொல்லி பல மில்லியன் கிறிஸ்தவர்களும் இந்த உலகமும் இஸ்ரேலை பார்த்து கொண்டிருக்கு. சில நிமிஷத்துக்கு முன்பதாக இஸ்ரேலில் தோன்றின சில சமிக்கைகள், இதோ இந்த பலிக்கு இஸ்ரேல் தயாராகிவிட்டது என்று சொல்லி, இதோ அங்கிருந்த மத தலைவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு நெத்தன்யாகு இப்பொழுது அவர்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறார். ரெட் ஐஃபர் என்ற அந்த சிவப்பு கன்று பலியிடப்படுகிற அந்த நாள், கோல்டன் கேட் வழியாக மெஸ்ஸையா நுழைய போறார் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய ஆச்சரியமான காரியங்களும் இஸ்ரேலில வரக்கூடிய நாட்களில நாம் எதிர்பார்க்கலாம். ஆம், என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்களை தான் இந்த செய்தியில நான் உங்களோடு பேசவிருக்கிறேன். பார்க்க விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இஸ்ரேல் காசாவில் நடந்த போருக்கு பிறகு கடந்த 2.5 வருஷமா ஒரு முடிவு எட்டிவிட்டது என்று சொல்லி பல பேர் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த ஒரு அதிர்ச்சியான காரியங்கள் இஸ்ரேல்ல நடக்க தொடங்கிருச்சு. இதோ அங்கிருந்த ரபாய்ஸ், அங்கிருந்த அநேக மத குருமார்கள் சில ஜெபங்களை செய்ய தொடங்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, அங்க பார்த்த சில ஆச்சரியமான காரியங்கள் தான். இஸ்ரேல்ல சில ஆச்சரியமான காரியங்கள் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. இந்த செய்தியை அந்த நாட்டின் பிரதம மந்திரி கிட்ட சொல்லியிருக்காங்க. நெத்தன்யாகு உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இதோ அந்த மத குருமார்களை அழைத்திருக்கிறார். என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்? எதை அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகணும்னு நினைக்கிறாங்க? இதோ பல வருடங்களாக அவர்கள் நம்பும் 3வது ஆலயம். இந்த 3வது ஆலயம் கட்டும் பொழுது அவர்கள் அந்த கட்டுமானத்தில், அந்த கட்டுமான பணிகளுக்கு பிறகு ஒரு மிருகத்தை பலியிட வேண்டும். அந்த மிருகத்தின் சாம்பலை கொண்டு வந்து அந்த ஆலயத்துல கொட்டப்பட வேண்டும். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த கட்டளை எப்பொழுது கொடுக்கப்பட்டுச்சுன்னா, மோசேயின் காலத்துல கொடுக்கப்பட்டுச்சு. இது நிச்சயமாய் செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கம் தான் இஸ்ரவேலர்களுக்கு இன்றைக்கும் இருக்கு, என்றைக்கும் இருக்கும். என்ன அந்த மிருகம்? அந்த மிருகத்தின் பெயர் என்ன? அது ஒரு கன்று. ஆங்கிலத்துல ரெட் ஐஃபர் என்று அழைப்பார்கள். அதாவது அந்த கன்று உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உடல் முழுவதும் ஒரு இடத்தில் கூட வேறு எந்த நிறமும் இல்லாத சிவப்பு நிறம் மாத்திரமே உடைய கன்றாக இருக்கணும். அதுல சின்ன தொற்றோ பழுதோ இருக்கக்கூடாது. அது யாரும் உபயோகித்திருக்கிற கன்றாய் இருக்கக்கூடாது. அந்த கன்று இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடாது. இப்படி பல கட்டுப்பாடுகள் அந்த கன்றை பயன்படுத்த இருக்கு. இந்த 3வது ஆலயம் கட்டி முடிக்கும் பொழுது மெஸ்ஸியா அந்த கோல்டன் கேட் வழியாக நுழைவார். இந்த உலகத்தின் முடிவு அது என்று இஸ்ரவேலர்கள் நம்புறாங்க. இஸ்ரவேலர்களுடைய நம்பிக்கையை கிறிஸ்தவர்களும் நம்புறாங்க. இப்போ இந்த கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு பாலமாய் அங்கு நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும் இருக்கு என்றால் அது மிகையாகாது. அது அவர்களுடைய முடிவு கிடையாது. இந்த உலகத்தின் முடிவு என்று அறிவிக்கும் பொழுது மற்ற மதத்தினரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. முகமதியர்களும் சரி, இந்துக்களும் சரி, சீக்கியர்கள், ஜெயின் மற்றும் பல மதத்தினர்கள், மாயன்கள் என்று சொல்லி பல ஆயிரம் மதங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அத்தனை மதத்தினரும் ஆச்சரியப்பட காரணம் என்னன்னா, அவர்கள் சொன்ன வார்த்தை, இது உலகத்தின் முடிவு. எங்களுடைய இந்த சடங்கும் அந்த கோயிலை கட்டி முடிப்பதும் இந்த உலகத்தின் முடிவு என்று அவர்கள் சொன்னதுதான். எதற்காக இந்த பலி? ஏன் இந்த பலியை இடணும்? அந்த பலியை எதற்காக இடணும் என்ற அந்த கேள்விக்கான பதில், மெஸ்ஸியா என்ற அவர்கள் நம்பக்கூடிய தெய்வம், இரட்சகர் அங்கு மூடப்பட்டு இருக்கிற வாயிலின் வழியாக நுழைவார் என்று அவர்கள் நம்புறாங்க. அது கோல்டன் கேட் என்று அந்த இடத்தை அழைக்கப்படுது. இதோ நீங்க பார்க்கிற இந்த எருசலேமின் வாயில்கள் பாருங்க. இந்த வாயிலின் வழியாக, இந்த கோல்டன் கேட் வழியாகத்தான் மெஸ்ஸியா நுழைவார் என்று அவங்க நம்புறாங்க. எருசலேமில் டெம்பிள் மவுண்ட் என்ற ஒரு இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த டெம்பிள் மவுண்ட்ல 2 மதத்தினர்கள் ஒரு இடத்தை சொந்தம் கொண்டாடுறாங்க பல ஆயிரம் ஆண்டுகளா. இந்த டெம்பிள் மவுண்ட்ல
டூம் ஆஃப் ராக் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அது இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமான, யூதர்களுக்கு சொந்தமான இடம் என்றும், அல் அசாக் மாஸ்க் என்ற ஒன்ற இடம் உண்டு. அந்த அல் அசாக் மசூதி முகமதியர்களுக்கு சொந்தமானது என்றும் நம்பப்படுது. அதாவது அந்த அல் அசாக் அப்படின்ற அந்த மசூதியிலிருந்து இறை தூதர் முகமது நபி அவர்கள் மிராஜ் பயணம் மேற்கொண்டார். மிராஜ் பயணம் அப்படின்னா விண்ணுலக பயணம் மேற்கொண்டார் அப்படின்னு நம்பப்படுது. அந்த இடத்துல இருந்து அவர் அங்கிருந்து விண்ணுலகிற்கு, பரலோகத்திற்கு சென்றார் என்று நம்பப்படுகிற ஒரு இடம். அதனால இன்றளவும் அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்ற மிகப்பெரிய ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த இஸ்ரவேலர்களுடைய இந்த 3வது ஆலயத்தை குறித்ததான ஒரு சண்டை இன்றைக்கு வேதாகம தீர்க்க தரிசன வார்த்தையில வேதாகமத்துல உரைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்ற அந்த எண்ணமும் பலருடைய இருதயத்தில் இருக்கு. இந்த வேதத்துல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்ற 2 ஏற்பாடுகளில சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம். குறிப்பிட்டு சொல்ல போனா பவுல் 2 தெசலோனிக்கியர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல ஒரு ஆலயத்தை குறித்ததான ஒரு தரிசனத்தை சொல்றாரு. அப்போஸ்தலர் பால், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த நாளை குறித்து சொல்லி, 4 அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தின் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அதாவது இது நிச்சயமாக ஒரு ஆலயத்தின் நடுவே அவன் அதிகாரியாய் இருப்பான் என்ற ஒரு பிசிக்கலி, இது ஒரு கற்பனை அல்ல. இது நிச்சயமா ஒரு தேவாலயத்தின் ஒரு ஆசனத்திலே அந்த கேட்டின் மகன் உட்காருவான் என்று பவுல் தெசலோனிக்க பட்டணத்துக்கு ஒரு கடிதம் எழுதும் பொழுது குறிப்பிட்டிருக்கிற தீர்க்க தரிசனம். நாம என்னைக்கும் ரிலையபிளான சோர்ஸை நம்புகிறவர்கள், அப்படித்தானே? ரிலையபிளான சோர்ஸ் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து எது சொல்லப்பட்டிருந்தாலும் அது ரிலையபிளான சோர்ஸ். சரி, இவர் ஒரு ஊழியன், அப்போஸ்தலர். ஒருவேளை அவருடைய கற்பனைக்கு மிஞ்சினதை ஒருவேளை சொல்லி கூட இருந்திருக்கலாம். ஏன்னா பவுல் சில இடத்துல என்னுடைய சுயத்திலிருந்து சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கார். நாம இயேசு கிறிஸ்து இந்த டெம்பிள், அதாவது இந்த கோயில் என்பது உண்மையா, கட்டப்படுகிற ஒரு கோயில் உண்மையா, அது கட்டினால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய காரியங்கள் உண்மையா என்பதை அவர் நிச்சயித்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார் இந்த 3வது ஆலயத்தை குறித்து. ஒருவேளை இது 3வது ஆலயம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் ஒரு ஆலயத்தை குறித்து அவர் சுட்டி காட்டுகிறார். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. அவர்கள் திரும்ப திரும்ப குறிப்பிடுகிற பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு இடத்தை குறிப்பிடுறாங்க. அது ஒரு ஆராதனை இடமா இருக்கலாம், தேவனுடைய சிங்காசனம் வைத்திருக்கிற இடமா இருக்கலாம், அது அநேக ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிற பலியிடுகிற இடமா இருக்கலாம். அது யூதர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அது 3வது ஆலயம் என்று பார்க்கிறாங்க. அது 3வது ஆலயமா இருக்கலாம் என்று சொல்லி நிறைய தியாலஜிஸ்ட், நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ், ஆர்கியாலஜிஸ்ட் நிறைய ரிசர்ச் பண்ணி அவர்கள் இந்த பாழான அருவருப்பு இறங்குகிற, இல்லைன்னா கேட்டின் மகன் பிறக்கிற, இல்லைன்னா அந்தி கிறிஸ்து உருவாகிற இடமா இருக்கிறது. அநேக இடங்களை சொல்றாங்க. ரோமாபுரியிலிருந்து உருவாவான் அப்படின்னு சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க இஸ்ரேல இருந்து உருவாவான் என்று சொல்லி. ஆனால் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தை என்னமோ ஒரு பலிபீடத்திலிருந்து அவன் தன்னை அதிகாரியாய் காட்டிக்கொள்வான் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது என்பதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் அதன் கற்பனைகளில வழி தவறாமல் நடக்கிறது என்பதை நம்மளால உணர முடியுது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு கற்பனை கடைபிடிக்கணும்னா அநேகரை பகைச்சுதான் ஆகணும். அவர்கள் பகைக்கப்படுறாங்க. யாருக்காக? அவர்கள் நம்பும் மெசியா வருவார் என்பதற்காக. அவர் நிச்சயமாய் வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை. ஒரு சில கூட்டம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் வருகை முடிந்து விட்டது அப்படின்னு. அது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களும் இருக்கும் பொழுது நாம் அடையாளங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் வேதத்தை வாசித்தும் தியானித்தும் பிறகு நாம் பார்க்கிற திசையோ இஸ்ரவேலை நோக்கி.
ஏனென்றால் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து தீர்க்க தரிசனமும் அங்கிருந்து தான் நிறைவேற வேண்டும். ஆமென். அருமை சகோதரனே, இது கட்டாயம் நடக்கும். இந்த குழப்பத்தை நாம் இருதயத்திலிருந்து எடுத்து போட தேவன் உதவட்டும். நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு எச்சரிக்கை. இது வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டுக்கான செய்தி இல்லை. அப்போ எதற்கான செய்தி? நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் திரும்ப, நாம் தேவனை நோக்கி திரும்ப, நாம் தேவனுடைய அன்பில வளர, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ. இதோ நடக்கக்கூடிய யாவுமே தீர்க்க தரிசனம். அது நிச்சயம் நிறைவேறும் என்று நம்பிக்கையோட காத்திருக்க. இதோ இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் பயனுள்ளதாய் மாற்றியிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதோ இந்த காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு மன பதற்றத்தை ஏற்படுத்தலாம். பயப்படாதிருங்க. தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாய் நம்மிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். நம்மை தேவன் எடுத்துக்கொள்ளும் நாள் வரும். அவரோடு நாம் நிச்சயமாய் இணைந்து பரலோகத்தை அலங்கரிப்போம் என்று விசுவாசிப்போம். இஸ்ரேலுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் சேன். God bless you. God bless you.